ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு வீடியோ போடுங்க, ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கேட்ட நிறைய பேர் பிகினராக இருந்தாங்க. ஸோ பிகினருக்கு என்னென்ன ஃபிஷஸ்லாம் மான்ஸ்டரில் சூட்டபுளாக இருக்கும், தென் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் மட்டும் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே ஃப்ளோரிடா கார். ஃப்ளோரிடா கார் என்ன மேட்ரு அப்படின்னா, பொதுவாக கார்னு அலிகேட்டர் கார் அந்த மாதிரி 2 வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்குது. ஃப்ளோரிடா காரை பொறுத்தவரை லாங் நோஸ், மூக்கு நீளமாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப ஸ்லோ க்ரோ, மற்ற ஃபிஷ்ஷோட ஈஸியாக நீங்கள் அதை வச்சுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷும் போய் ஹண்ட் பண்ண அந்த மாதிரி ரொம்ப அக்ரெஷன் இந்த ஃபிஷ் கிட்ட இருக்காது. நீங்கள் ஓரளவுக்கு செமி அக்ரெஷன் சிச்லெட்ஸோ இல்லை மற்ற மான்ஸ்டர் ஃபிஷ் அரோனாஸ் இது கூடலாம் தாராளமாக ஃப்ளோரிடா கார் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கடுத்து நான் அலிகேட்டர் காருமே இதே வீடியோவில் காமிக்கிறேன், அதோட கேரக்டருமே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு பாருங்கள். ஸோ ஃப்ளோரிடா காரை பொறுத்தவரை சின்ன சைஸில் கொஞ்சம் மெயின்ஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டாலே அது ஈஸியாக சர்வே ஆகும். தென் நமக்கு ரீசனாக நம்ம ப்ரோ ஒருத்தர் இன்ஸ்டாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அவர் வீடியோவே போட்டிருந்தார், ரொம்ப வைரலாக இருந்துச்சு. பட் அவர் கடைசியாக அவர் வச்சு இந்த காரை எப்படி மிஸ் ஆச்சு என்னன்றதை நம்ம அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஆமாம், ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் முடிஞ்சால் லாஸ்ட்டாக சொல்கிறேன். தென் இப்போ பார்க்குறது அலிகேட்டர் கார். ஸோ ஃப்ளோரிடா காருக்கும் அலிகேட்டர் காருக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃப்ளோரிடா கார் கொஞ்சம் செமி அக்ரெஷன், ரொம்ப அக்ரெஷன் இருக்காது, ரொம்ப அந்த ஹண்டிங் அந்த வந்து அலிகேட்டருக்கு அளவுக்கு இருக்காது. க்ரோத்துமே ஃப்ளோரிடா கார் கொஞ்சம் ஸ்லோ க்ரோ. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கேன், எனக்கு ஒரு மினிமமான டேங்க் சைஸ் தான் இருக்குது அப்படின்னா ஃப்ளோரிடா கார் போயிருங்க. இல்லை என்னால் ஃபீடிங் நல்லா அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும், டேங்க்ஸ் பெருசு என்னால் ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க அலிகேட்டர் கார் போங்க. ஏன்னா அலிகேட்டர் கார் பார்த்துருக்கு ரொம்ப வேகமாக பெரிய சைஸாக வளரும். கிட்டத்தட்ட இதெல்லாம் 4லேருந்து 5 அடி அந்த மாதிரி பெருசாகவே வளரும். தென் இதுக்கு ஃபீடிங் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சின்னதில் ஒரு லைவ் ஃபிஷ் அதாவது சம்திங் கொடுப்பீங்க. பெருசானதுக்கப்புறம் நீங்கள் லைவ் ஃபிஷ் கொடுத்தாலும் உங்களுக்கு கட்டாது. ஸோ சிக்கன் ஹார்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் கம்மியான ஐட்டமில் நீங்கள் வாங்கி ஃப்ரோசனோ இல்லை டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவோ மீட்டோ எதனாலும் கொடுக்கலாம். எல்லாமே இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேகமாக வளரும். ஃப்ளோரிடா கார் ஓரளவு மீடியமாக வளரும், இது ரொம்ப வேகமான ஸ்பீட்லேயும் சைஸ்லேயும் வளரும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் 2 காருக்கு நோட் பண்ணிக்கணும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா ஃப்ளோரிடா கார் போங்க. இல்லை பிகினர் தான் பட் என்னால் அஃபோர்டபுள் பண்ண முடியும், என்னால் அந்த இதை புரிஞ்சிக்க முடியும், பார்த்துக்க முடியும் அப்படின்றவங்க நம்ம அலிகேட்டர் கார் போங்க. ஸோ இதுதான் இந்த 2 காருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். தென் இதுக்கு அடுத்து வேறு சில ஃபிஷஸ்லாம் நான் காமிக்கிறேன். லைக் நம்ம சினங்கல்ஸ், எஸ்பெஷலி சினங்கல்ஸ் நம்மகிட்ட அதிகமாக மூவ் ஆகிற ஃபிஷஸ். கொஞ்சம் நம்மகிட்ட ஸ்பெஷல்னு சொல்லலாம். 4 வெரைட்டிஸ் எப்போயும் கொண்டு வருவேன். பட் இப்போ நான் என்னோடய டேங்க்ஸ்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஷாப்பை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வாரமாக நம்ம ஸ்டாக்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டே வரும். அதனால் கம்மியான குவான்டிட்டியில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ பார்க்குறது எல்லாமே ஆல்பினோ சினங்கள். மொத்தம் நம்மகிட்ட 4 வெரைட்டி சொல்லியிருந்தால ஆல்பினோ சினங்கள், க்ரீன் சினங்கள், என்லிச்செரி, டெல்லி பைச்சர். இது காமனாக ரெகுலராக இருக்கும். இது போக வேறு லெப்ரடைஸ் அந்த மாதிரி வேறு சில வெரைட்டிஸும் அப்பப்போ வரும். ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே ஆல்பினோ சினங்கள். இந்த சினங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக உங்களுக்கு 250லேருந்து 270 நம்ம வெப்சைட்டில் கிடைக்கும். பார்த்த ஃப்ளோரிடா கார் சைஸ் வேரியண்ட்டை பொறுத்து வெறும் 250லேருந்து 350 வரை நம்ம ஃப்ளோரிடா கார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துச்சுன்னா அது அந்த சைஸை டிபெண்ட் பண்ணி வரும். பட் ரெகுலராக கொடுக்குறது 250லேருந்து 350 பட்ஜெட்டில் கொடுக்குறோம். இப்போ எடுத்து வந்தது எல்லாமே ஒரு 3 இன்ச்சு கொஞ்சம் பெருசு, 325 ரூபா. தென் இப்போ பார்க்குறது நம்ம டெல்லி பைச்சர். ஸோ நம்மகிட்ட இருக்க பைச்சர் வெரைட்டி சினங்கல்ஸில் கொஞ்சம் ப்ரீமியம்னா டெல்லி பைச்சர். இதில் நம்மகிட்ட இன்னுமே பீசஸ் அவைலபிள் இருக்குது. பட் டெய்லியுமே 1 or 2 பீசஸ் நமக்கு டெல்லி பைச்சர் மட்டும் சேல்ஸ் ஆகும். தென் மற்ற க்ரீன் சினங்கள், ஆல்பினோ சினங்கள் எல்லாமே ஒரு 3லேருந்து 4 பீஸ் அப்ராக்ஸாக சேல்ஸ் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி ஸ்டாக் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வெப்சைட் டேட்டா பை பண்ணிக்க முடியும். இப்போ நான் காமிக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் என் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது மட்டும் தான். தென் ஸ்பெஷலாக இந்த ஃபிஷ்ஷை சொல்லி ஆகணும், இது எல்லாமே ஷவல் நோஸ் கேட் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஷவல் நோஸ் கேட் ஃபிஷ்ஷை பொறுத்தவரை நம்மகிட்ட வெறும் 250லேருந்து அதுக்கு மேலே 1000 வரை கூட அந்த சைஸ் தந்தாப்புல ப்ரைஸிங் இருக்குது. பட் இது வந்து ஒரு 340 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் கொடுக்குறது. கிட்டத்தட்ட 4 இன்ச்சுக்கு மேலே இல்லை 4 இன்ச்சு சொல்லலாம், 4 இன்ச் சைஸ் உள்ளது. தென் ஃபிஷ்ஷோட சைஸை பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடெக்டர், மான்ஸ்டர் எது வாங்கினாலும் சரி, சைஸு கொஞ்சம் ஃபேட்டியான ஃபிஷ்ஷாக கொஞ்சம் கொழுகுலுன்னு இருக்க மாதிரி வாங்கணும். இப்போ இந்த எதுவுமே ஸ்லிம்மாக குச்சியாக அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள், எல்லாமே நல்லா ஒரு வெயிட்டான ஃபிஷ்ஷாக இருக்குது. அதாவது ஒரு கொழுப்பு நிறைந்த மீன், சத்தான மீனாக ஒரு இருந்தால் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் வயிறு மெலிஞ்சிருச்சு அப்படின்னா கேரண்டியாக டேமேஜ் ஆகும். ஈவன் நம்ம ப்ரோ ஒருத்தர் ஷாப் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரோட கார் இறந்தது காரணமே ஃபஸ்ட்டு அவங்க ஃபீடிங் மெத்தட் எப்படி வச்சுருந்துருக்காங்கன்னா, கார்னால் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஃபீட் பண்ணால் போதும், இல்லை 3 நாளைக்கு ஒரு தான் ஃபீட் பண்ணால் போதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பேபி சைஸில் வாங்குறப்ப நீங்கள் ரெகுலராக ஃபிஷ்க்கு நல்லா ஒரு நாளைக்கு 1 வேளையோ 2 வேளையோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரோத் இருக்கும். அதே இதை ஒரு 1 or 2 மந்த் உங்கள் டேங்க் நல்லா அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அதுவும் நல்லா நேச்சுரலாகவே அது உடம்புல
எப்படி சொல்ல ஃபேட் கண்டென்ட்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை மான்ஸ்டருக்குலாம் ஃபீட் பண்ணால் போதும். பட் குட்டியாக இருக்கப்போ நீங்கள் கேர் பண்ணி தான் வளர்க்கணும். லைக் குழந்தையா இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு 3 வேலைன்றது ஒரு 4-5 வேலையை தனித்தனியாக பிரித்து ஊட்டி விட்டு வளர்ப்பாங்க. ஆமாம், எதுக்கு குழந்தைகளுக்கு அப்படி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இதே நம்ம கொஞ்சம் மெச்சூர்டான ஸ்டேஜில் 3 வேலை மட்டும் தான் சாப்பிட்றோம். மற்ற நேரத்தில் நமக்கு பசிச்சாலும் தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும். அதே தான் ஃபிஷ்ஷஸ்க்கும் கொஞ்சம் வளர்ற வரை நீங்கள் நல்லா ஃபீட் கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டாலும் அதுவே சர்வே ஆகும். சில இடத்துலலாம் ஊருக்கு நம்ம ஒரு 2 நாளில் போயிட்டு வந்துடும் நினச்சி பிளான் பண்ணியிருப்போம், ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணாமல் போயிருப்போம். போன இடத்துல ஏதோ ஒரு ரீசனால் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் ஃபிஷ் உயிரோடு இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப நாள் வளர்த்துருப்போம், அந்த இடத்துக்கு நல்லா அடாப்ட் ஆகிருக்கும். உடம்புல கொழுப்பு அதாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃபேட்டுன்றது ஒன்றும் இல்லை, எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஆமாம், அதனால் ஃபிஷ் இந்த ஃப்ளோரான்னு எல்லாமே நல்லா ஒரு வாரம்னாலும் ஃபீடிங் இல்லாமல் சர்வே ஆகும். அதே தான் ஒரு அடல்ட் ஃபிஷ்ஷாக ஓரளவு சைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரீயாக விட்டுலாம். பட் குட்டியாக இருக்கப்போ நீங்கள் கண்டிப்பாக கேர் பண்ணணும். அழிக்கிட்டு இருக்கனால நம்ம ஃபீடிங் மெதுவாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கட் பண்ணோன்னா அதுக்கு எனர்ஜி பத்தாமல் உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே குறைஞ்சி மீன் பெண்டு விலக ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு சில மீன்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், டக்குன்னு பெண்டு விழும். ஆமாம், இது 2-3 ரீசனாக நடக்கும். ஒன்று டெம்பரேச்சர்ஸ்னால கொஞ்சம் இந்த மழை பெருப்பம் அந்த மாதிரி நேரத்தில் நேச்சுராகவே அது உடம்பு சத்து சேராமல் பெண்டு விழும். அதே இது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம இம்யூனிட்டி கரெக்டான ஃபீடிங் கொடுக்காதனால அதுக்கு சத்து குறைபாடுனாலையும் இந்த இஷ்யூலாம் நமக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா மான்ஸ்டர் பிகினரும் சரி இல்லை இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக வளர்க்குறவங்களும் சரி ஈஸியாக வளர்க்க முடியும். தென் பார்த்த ஃபிஷ்ஷஸ்லாம் தாண்டி இப்போ பார்த்துட்டு இருக்குது சில்வர் ஆரோனா. இதுக்கு முன்னாடி ஆல்பினோ ஆரோனாவை பார்த்துருந்தோம். இந்த தடவை ஒரு 2 சில்வர் ஆரோனா மட்டும் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நம்ம 20 பீசஸ் எல்லாம் சில்வர் ஆரோனா ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ என் ஷாப் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஸ்டாக்ஸுமே கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸ் நிறைய எடுக்க போகிறேன். அதனால் கம்மியாக தான் இந்த வீக் நான் எடுத்திருக்கேன். வேண்டுறவங்க சீக்கிரமே வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு பாக்ஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஸ்டாக் முடிஞ்சாலும் திரும்ப எடுப்பேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்டாக் அப்டேட் வந்த அன்றைக்கி நான் என்கிட்ட ஸ்டாக் வந்ததை உடனே நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க்கும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபிஷ்ஷஸ் சைஸ்லாம் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்துலாம், அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.